ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா சைடு பிஎஸ்என்எல் 4G கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிலக்கோட்டை சைடு வந்து பிஎஸ்என்எல் 4G கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிலக்கோட்டையில் நான் இங்கே தான் இருக்கேன். லொக்கேஷன் கூட போட்டு காமிக்கிறேன். இங்கே ஹோம் இப்போ போயிட்டோம்னா இப்போ இருக்குதா. இப்போ எங்கே இருக்கேன்னு இருங்க வரேன். இங்கே பாருங்க, நான் இப்போ தான் இங்கே தான் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னு நல்லா கூட பார்த்துக்கோங்க. நிலக்கோட்டை நாக்குள்ளேருந்து எங்கள் ஊர் குழந்தைக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே கூட எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, பிஎஸ்என்எல் எங்கடப்பா, இந்த பிஎஸ்என்எல் மொபைலில் தான் இருக்குது. வேணுமா பாருங்கள், பிஎஸ்என்எல் மொபைலில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து 4G கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னா, இது ஒரு எப்படின்னா பிஎஸ்என்எல்லேருந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து எங்கள் சைடு வந்து நிலக்கோட்டை சைடு வந்து இன்னும் 4G வந்து கொடுக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையோட பிஎஸ்என்எல்லோட சப்டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு இது வந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதுமாரி வந்து செல்1 அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கு, அதான் வந்து மதுரை ஃபுல்லாமே வந்து பிஎஸ்என்எல்காக 4Gயோட சர்வீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து உங்கள் ஏரியா சைடு அது வந்து கிடைக்குதா இல்லைன்னு வந்து எப்படி செக் பண்ணுறது நான் வந்து அடுத்து சொல்கிறேன். இது வந்து நான் வந்து எங்கேயும் செக் பண்ணலை. நீங்கள் வந்து நிலக்கோட்டையோட பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து சிம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது எப்படி காட்டும்னா, பிஎஸ்என்எல் மொபைல் அப்படின்னு காட்டாமல் பிஎஸ்என்எல் மொபைல் அப்படின்னு ஒரு ஹைஃபன் ஓப்பன் பண்ணி இது பண்ணி காட்டும். அதாவது செல்1 அப்படின்னு காட்டும். நான் வந்து எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னா, இருங்க ஒரு நிமிஷம் வெளியே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சாமி, ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னா, நான் வந்து மதுரை இதெல்லாம் போயிட்டு வரனால வந்து அந்த பிஎஸ்என்எல் மொபைல் மட்டும்தான் காட்டுதே தவிர இதாக காட்ட மாட்டேங்குது. அதாவது எங்கிட்ட நான் மாட்டுத்தாவன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 5G கிடைக்குதுன்றாங்க. ஆனால் 5G வரைக்கும் கிடைக்கல. அதனால் வந்து இது ஆட்டுது. இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட வந்து செட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாரி இருக்கும். இந்த இதில் மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இதில் வந்து பிஎஸ்என்எல் இது போட்டிங்களோ அந்த ஸ்லாட்டில் இருக்க பிஎஸ்என்எல் காட்டும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்படி போனீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு போட்டு அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸு, ப்ரிஃபர் நெட்வொர்க் டைப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டில் தான் வச்சுருக்கேன் இருக்குன்னு. அப்புறம் செலக்ட் கேரியர்ன்ற பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்போ என்னன்னா, நான் மொபைல் டேட்டா ஆனில் வச்சுருக்கேன். அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி தான் ஒன்றும் இப்போ சர்ச்சையும் பண்ணுது. ஒவ்வொரு இதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லை ஒரு இடத்துல நின்றுட்டு வந்து இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப லோட் ஆகுது இன்றைக்கி. வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மொபைல் 4Gன்னு இங்கே காட்டுது. ஒரு சில நேரம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிறது இது காட்டும். அதாவது எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் என்ன ஆகணும்னா பிஎஸ்என்எல் மொபைல் 3Gன்னே காட்டும். இல்லைன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா செல்1 3G செல்1 2Gன்னு காட்டுது பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக செல்1 4Gன்னு காட்டும், பிஎஸ்என்எல் மொபைல் 3Gன்னு காட்டும். அது வந்து ஒவ்வொரு சில ஏரியாவை பொறுத்து இது ஒன்றும். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட 2 டவர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. ஆனால் பிஎஸ்என்எல் எனக்கு தெரிஞ்சு 2 டவர் இருக்குது, அவ்வளோதான் தெரியும். அந்த 2 டவர் மூலிமா தான் நிலக்கோட்டையில் சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிஎஸ்என்எல் மொபைலில் தான் இருக்குது, மொபைல் 4Gலே. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே பார்த்தா ரிஜிஸ்டர்ட் ஆன் நெட்வொர்க் அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து செல்1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செல்1 4Gயை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் சப்போஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 4G கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 3G பிஎஸ்என்எல் 3Gக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் எப்பப்போ அப்படி மாறுதோ இப்போ அதெல்லாம் வந்து இப்போ வந்து 4G கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 1 வீக்காக தான் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4Gன்னே என் மொபைலில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பிஎஸ்என்எல் மொபைல் 4Gன்னே காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்வொர்க் இப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
இப்போ பிஎஸ்என்எல் 4G வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிஎஸ்என்எல் மொபைல் வந்து 4G ஃபைனலி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோட ஸ்பீடை இன்னும் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஏரியா சைடு வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு வைக்கலாம். ஸ்பீட் டெஸ்ட்டு நெட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வந்துரு வந்துடுச்சுங்க. கண்டினியூ கோ கொடுத்துட்டோம்னா எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டு ஒரு 4 Mbps வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. ஓகே, பரவாயில்லைங்க. பிஎஸ்என்எல் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்றதுலே சந்தோஷம். இதேமாரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அந்த ஏரியாவில் வந்து பிஎஸ்என்எல் வந்து 4G அவைலபிள் இருக்கா, இல்லை உங்கள் சிம் வந்து 3Gயாக இருக்குது, நான் எப்படி 4G அப்கிரேட் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. இந்த பிஎஸ்என்எல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்கிரேடு டு 4G அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது வந்து நான் செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது இல்லாமல் இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா, இந்த இது வந்து நம்ம பின்கோடு போட்டோன்னே வந்து ஏரியாலாம் காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், நிலக்கோட்டை இதெல்லாம் அங்கே காட்டுது. இதில் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு, இங்கே ஆல்டர்னேட் நம்பர் வந்து இன்னொரு ஃபோன் நம்பர் தான், அதை கொடுத்துட்டு ஒரு அட்ரஸ்ஸு உங்கள் லேண்ட்மார்க்கு போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மு வந்து 4G வந்து அப்கிரேட் ஆயிரும். அதை வந்து ஒன்றும் இது இல்லை. அப்படி அப்கிரேட் ஆகலைன்னா அவங்க வந்து புது சிம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து லேண்ட்மார்க் அட்ரஸ்லாம் கொடுக்குறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட பிஎஸ்என்எல் யூஸருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.